பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன், அதிமுக ஒருங்கிணைப்பு கழக தலைவர் ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோர் கைகோர்த்தபடி அதிமுக புதிய கூட்டணி வருகிற ஜனவரி மாதம் அறிவிப்பதற்கான பரபரப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் மட்டுமே இருக்கு. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிகப்பெரிய கூட்டணியை ஏற்படுத்தும் விதமாக அதிரடி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஆகியவை இருக்கின்றன. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு இந்த கூட்டணி போதாது. மேலும் பலமான கூட்டணி அமைய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் திட்டமாக இருக்கு. இந்த நிலையில் பிரதமர் மோடி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தமிழகம் வராரு. அன்றைய தினம் யாரும் எதிர்பாராத வகையில் அதிமுக மெகா கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளியாவதுடன் அனைத்து கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. இது குறித்து இன்னும் சற்று விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தமிழகம் தேர்தல் நிலவரம் சரியாக புரியவில்லை என்ற காரணத்தினால அவருக்கு பதிலாக தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் ஏற்கனவே அதிமுகவுடன் நெருக்கமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அது பற்றிய தகவல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக வருகிற 23ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் சி.வி. சண்முகம், தனபால் மற்றும் நயினார் நாகேந்திரன் சார்பில் தமிழக பாஜக துணைத் தலைவர் கோபால்சாமி ஆகியோர் டெல்லி சென்றனர். அவர்களை துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினாங்க. அப்பொழுது பல திட்டங்கள் குறித்து நிர்மலா சீதாராமன் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் தொடங்கிய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிறைவு விழா பொதுக்கூட்டத்தை வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடத்தவும் அதில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை பங்கேற்க வைக்கவும் திட்டமிடப்பட்டது. தற்பொழுது அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு இருக்கு. பொங்கல் விழாவை ஊட்டி, மதுரை அல்லது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த விழா நடத்த திட்டமிட ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. அநேகமாக மதுரையில் பாஜக சார்பில் பொங்கல் விழா கூட்டம் நடைபெறும்னு தெரியுது. அதே சமயத்தில் நாடாளுமன்ற கூட்டம் காரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில் அவர் தமிழகம் வருகிறார். இதன் பின்னர் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொங்கல் விழா மற்றும் பொதுக்கூட்ட தேதி விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கு. இதற்கிடையே பிரதமர் மோடி பங்கேற்கும் விழா மேடையில் அவருடன் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், பிரேமலதா விஜயகாந்த், ஜி.கே. வாசன் ஆகியோரை பங்கேற்க வைத்து புதிய கூட்டணி பற்றிய அறிவிப்புக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதம் தெரிவிக்கல. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து வராங்க. இந்த நிலையில் தற்போது அவர்களுடன் பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. எனவே தமிழகம் வெற்றி கழகத்தில் இணைவது தொடர்பான நடவடிக்கைகளை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் தற்பொழுது தள்ளி வைத்திருப்பதாக தெரியுது. இவர்கள் அதிமுக அல்லாத பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேருவதற்கான ஏற்பாடுகள் நெருங்கிவிட்டதா சொல்றாங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நிர்மலா சீதாராமன் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறார். அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியல. எனவேதான் நடிகர் விஜய் குறித்து அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் எதிர்ப்பு குரல் எதுவும் தெரிவிக்கல என்று சொல்றாங்க. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.